தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். BNOS கோர்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஃபீஸ் டீட்டெயில்ஸ் விலாவாரியாக ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் எவ்வளோ எப்பப்போ எங்கெங்கே கட்டணும் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் தெளிவாக சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஆயுஷ்க்கு தனியாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆயுஷில் நீங்கள் அப்ளிகேஷன் போகிறதுலேருந்து காலேஜ் முடிச்சுட்டு வர வரைக்கும் எங்கெங்கே எப்பப்போ எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போட ஆரம்பிக்கிறதுலேருந்தே உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைனில் தான் இந்த வருஷம் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க. இது கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் சீட்டுக்கும் பிரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸுக்கும் 500 ரூபாய் அப்ளிகேஷன் காஸ்ட். இதில் SC SCA ST கேண்டிடேட்ஸுக்கு அந்த அப்ளிகேஷன் காஸ்ட் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு 100 ரூபீஸும் இந்த வருஷம் SC SCA ST கேண்டிடேட்ஸுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற கம்யூனிட்டிஸ் எல்லாருமே ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் ஒரு 100 ரூபீஸ் ஒவ்வொரு ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் தனித்தனியாக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஆல் இண்டியா கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஸ்பெஷல் கேட்டகரிஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் சரி, அப்ளிகேஷன் காஸ்ட்டாக நீங்கள் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே, உங்களோட அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு 500 ரூபாய், இது எல்லா கம்யூனிட்டிஸுமே கட்டணுங்க. ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ரூபாய் எல்லா கம்யூனிட்டிஸும் கட்டணும். ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 1000 ரூபீஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 ரூபீஸ் எல்லா கம்யூனிட்டிஸுமே கம்பல்சரி கட்டி ஆகணும். அடுத்ததா அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ், நீங்கள் காலேஜ் ஃபீஸ் கட்ட போகிறீங்க இல்லைங்களா, அதோட அட்வான்ஸை இங்கே செலெக்ஷன் கமிட்டியில் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இது என்ன அப்படின்னா, நீங்கள் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் கட்டின உடனே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டும், அடுத்தது அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட்டும் ஸ்பிளிட் அப் பண்ணி 2 பார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் எந்த அமௌண்ட் வந்து நீங்கள் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸாக கட்டிருந்தீங்களோ, போன வருஷம் கவர்மெண்ட் காலேஜஸுக்கு 5000 ரூபீஸ் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸா கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸுக்கு 10,000 ரூபீஸ் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸா கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 25,000 ரூபீஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 25,000 ரூபீஸ் போன வருஷம் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதையே 2ஆ ஸ்பிளிட் அப் பண்ணி இந்த முறை கலெக்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 5000 ரூபாயும், கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸுக்கு 5000 ரூபாயும், மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆல் இண்டியாவுக்கும் 10,000 ரூபாயும் கலெக்ட் பண்ணுறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க. அப்புறம் உங்களுக்கு காலேஜ் அலாட்மெண்ட் ஆகுது. காலேஜ் அலாட்மெண்ட் ஆன உடனே நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீதி இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு 5000 ரூபீஸ் தான்றதுனால நீங்கள் எந்த அமௌண்ட்டும் கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் ஆனவங்க கட்ட தேவையில்லை. பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த 5000 ரூபீஸ், மீதி அந்த 5000 ரூபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் செலக்ட் ஆனவங்க அந்த மீதி 15,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இதில் இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸை பொறுத்த எல்லா அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ்லையும், அது கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், ஆல் இண்டியா கோட்டாவாக இருக்கட்டும், இந்த எல்லாத்துலேயுமே இந்த ஆயுஷ் கோர்சஸ்க்கு SC SCA ST கேண்டிடேட்ஸ், அப்புறம் கன்வெர்டட் கிறிஸ்டியனாக இருக்கிற SC SCA ST கேண்டிடேட்ஸ், இவங்களோட குடும்ப வருமானம் 2.5 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால், அதாவது பிலோ 2.5 lakhs இருந்தால் அவங்களுக்கு மட்டும் ஃபீஸ் எக்ஸம்ஷன், அதாவது இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் மட்டும் நீங்கள் கட்டவே தேவையில்லை. எந்த இடத்துலையுமே இந்த முதல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதும் சரி, இல்லை அதுக்கு அடுத்தது நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போதும் சரி, இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் மட்டும் கட்ட தேவையில்லை. ஒருவேளை 2.5 lakhsக்குள்ள இருக்கிற உங்களோட சர்டிஃபிகேட் இன்வேலிடாக இருந்தாலோ, இல்லை நீங்கள் அதுக்கு மேலே அமௌண்ட் இருந்தாலோ கண்டிப்பாக கட்டணும். நீங்கள் ஏற்கனவே பழைய ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, அது வேலிடிட்டி முடிஞ்சது இருந்தால் கூட நீங்கள் கட்டி தான் ஆகணும். வேலிட் இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் அவங்க இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. பட் இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் காலேஜுக்கு வருமா, கேண்டிடேட்டுக்கு வருமா, அது என்ன ப்ராசஸிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் இந்த அமௌண்ட் கேண்டிடேட்ஸுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்துடும். அது ஒன்று கேண்டிடேட்ஸுக்கே வரலாம், இல்லாட்டி காலேஜுக்கு அனுப்பி விட்ருவாங்க. இந்த அட்வான்ஸ் டியூஷன் போக மீதி இருக்கிற அமௌண்ட் நீங்கள் காலேஜில் எவ்வளோ கட்டணும், இல்லை இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் கேண்டிடேட்ஸ்க்கே அனுப்பி விட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 5000 ரூபீஸ்க்குள்ளே தான் ஃபீஸ் இருக்கும். எல்லாம் வருஷத்துக்கு ஒன்லி 5000 ரூபீஸ் தான் இருக்கும். கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ் பிரைவேட் காலேஜில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக வருஷத்துக்கு 1.25 லட்சம் ரூபாய் காலேஜ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் டியூஷன் ஃபீஸ் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி
சொல்லி இந்த வருஷம் ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டியிலிருந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 80,000 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தயவு செஞ்சு யாராவது இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணவே தேவையில்லை. ஏன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எஸ்சி எஸ்டி வெல்ஃபேர்லேருந்து கொடுக்குற அமௌண்ட் காலேஜ் ஃபீஸ் மொத்தம் 1.25 லட்சம் ரூபாயுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி எக்ஸ்ட்ராவும் சிலர் பிலோ 2.5 கம்யூனிட்டி அந்த ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தயவு செஞ்சு அப்ளை பண்ண வேணாம். அது உங்கள் காலேஜில் சொல்லுவாங்க, நீங்கள் செலக்ட் ஆகிற காலேஜில் ப்ரைவேட் காலேஜில். மற்றபடி மற்ற பிசி எம்பிசி ஓசி கேண்டிடேட்ஸ் யாராவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணிங்களா உங்களுக்கு பெனிஃபிட் தான். அந்த 80,000 மொத்தமும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறது ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாது, ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வே தான் இது. கவர்மெண்ட் எல்லா கம்யூனிட்டிஸுக்கும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அந்த 80,000 கொடுக்குறாங்க. அந்த 80,000 தான் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிருக்கு. மீதி இருக்கிற 45,000 இதை அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா காலேஜில் கட்டணும். மற்ற கம்யூனிட்டிஸ் மொத்தமா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 1.25 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு காலேஜ் ஃபீஸா நீங்க கட்டணும். அதுக்கடுத்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் அதே 1.25 லட்சம் ரூபாய் தான் டியூஷன் ஃபீஸ். 1.25 லட்சம் ரூபாய் ஆல் இந்தியா கோட்டாவில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா காலேஜில் கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு காலேஜ் ஃபீஸா நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சில காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் செலக்ட் ஆகிறவங்களுக்கும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் டியூஷன் ஃபீஸே கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சில காலேஜை பொறுத்து அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் காலேஜில் கேட்டு வாங்கிக்கங்க. இதை தாண்டி வேற என்னென்ன ஃபீஸ்லாம் இருக்கும்? இது ஒன்லி காலேஜ் ஃபீஸ் தான். 4 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு 18 மாதம், 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம்லாம் 12 மாதம் ஆக மொத்தம் 4.5 வருஷம் உங்களுக்கு இதிலே முடிஞ்சிடும். லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் பீரியட் CRRI அப்படின்னு சொல்லி ரெசிடென்ஷியல் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த CRRI பீரியடில் கவர்மெண்ட் காலேஜில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் ட்ரெயினி டாக்டர் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்காக உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு 25,000 rupees உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் மாதிரி தருவாங்க. அதாவது உங்களுக்கு சேலரி அப்படின்னே வச்சுக்கலாம். ஸ்டைஃபண்ட் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு 25,000 rupees உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். வேற நீங்கள் ப்ரைவேட் காலேஜை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்காது. அது மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜுக்கும் ப்ரைவேட் காலேஜுக்கும் உள்ள வித்தியாசம். ப்ரைவேட் காலேஜில் எல்லா காலேஜஸ்லையுமே இந்த ஆயுஷ் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் வித் ஹாஸ்பிட்டலோட தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா காலேஜஸ்லையும் ஹாஸ்பிட்டல்ஸ் கம்பல்சரி இருக்கும். காலேஜ் வித் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரெயினிங் டாக்டராக இருப்பீங்க. உங்களுக்கு அங்கே வர்ற பேஷண்ட் கிட்ட நீங்கள் படித்ததை ட்ரைனிங் எடுத்துக்கிங்க, எந்தெந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ தாங்க உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். 4 வருஷத்துக்கு தான் கட்ட போகிறீங்க. 5வது வருஷம் யாருமே ஃபீஸ் கட்ட போகிறதில்ல. அது ப்ரைவேட் காலேஜாக இருக்கட்டும் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், நீங்கள் அது லாஸ்ட் ட்ரைனிங் பீரியடுக்கு நீங்கள் காசு கட்ட போகிறதில்ல. ஒன்லி 4 இயர் அப்படின்னு சொல்லி தான் கணக்கு பண்ணுறாங்க. இதை தாண்டி வேறு என்னென்ன கட்டுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் கம்பல்சரி. நீங்கள் எந்த கோர்ஸில் செலக்ட் ஆகிருந்தாலும் ஹாஸ்டல் ஃபீஸ் கண்டிப்பாக எல்லாருமே கட்டி ஆகணும். அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி. கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் பெர் டே 100 rupees அப்படின்னு சொல்லி மொத்தம் 365 நாளுக்கும் 36,500 rupees உங்களுக்கு பெர் டேவுக்கு நீங்கள் இன்க்ளூடிங் ஸ்டேயிங் ப்ளஸ் ஃபுட்டு எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளோதாங்க. அதிகபட்சம் 40,000 rupees வரைக்கும் கலெக்ட் பண்ணுவாங்க. இதுவே ப்ரைவேட் காலேஜாக இருந்தால் இதை விட பெட்டராக நாங்கள் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறோம், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸாக நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதை விட அதிகபட்சம் டபுளாக 75,000லேருந்து 1 lakh வரைக்கும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அந்த காலேஜில் உங்களுக்கு கிடைக்கிற இதை வச்சு நீங்கள் தான் பேசி அதை கேட்டு பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் போச்சு. அடுத்ததாக புக் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும் ப்ரைவேட் காலேஜாக இருக்கட்டும் உங்களுக்கு புக்ஸ் வந்து ஸ்கூலில் தர மாதிரி தரமாட்டாங்க. ஸோ உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருவாங்க. அந்த சிலபஸ் எந்தெந்த புக்ஸில் இருக்குது, எந்தெந்த ஆத்தர் வருது அப்படின்னு பார்த்து நீங்கள் தான் வாங்கிக்கணும். ஸோ அந்த புக் ஃபீஸ் வந்து 7.5ல் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது கவர்மெண்ட்டே கொடுத்துரும். மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அதாவது ஃபீஸ் வந்து கொடுத்துரும். பட் புக்ஸ் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் சார் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும் அவங்க வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை காசு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். 7.5 ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும். அடுத்ததாக எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேருந்து வருஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க இல்லையா, பிராக்டிகல் பிளஸ் மெயின் எக்ஸாமினேஷன். இது எல்லாத்துக்குமே ஒரு பேப்பருக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அந்த பேப்பர் எத்தனை பேப்பர் வருதோ அத்தனை பேப்பருக்கு நீங்க கண்டிப்பா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்க தான் எல்லாருமே கட்டுற மாதிரி இருக்கும். பட் 7.5ல செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த எக்ஸாம் ஃபீஸுமே வந்து கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணிடும். ஹாஸ்டல் ஃபீஸும் 7.5ல செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட்டே கொடுத்துரும். காலேஜ் ஃபீஸ் மொத்தமும் ஒவ்வொரு வருஷத்துக்கும்
கவர்மெண்ட்டே கொடுத்துடும். நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் செலக்ட் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கவர்மெண்ட் காலேஜில் செலக்ட் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆனவங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், பட் எல்லோருமே செலக்ட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ரிசர்வேஷன் 7.5% தான் இருக்குது. இப்போ மொத்தமாக 100 சீட்டு இருக்குன்னா அதில் 7.5 சீட்டு, 200 சீட்டு இருக்குன்னா 15 சீட்டு. அப்போ கவர்மெண்ட் காலேஜில் 200 சீட்டு இருக்குது, ப்ரைவேட் காலேஜில் ஒரு 200 சீட்டு இருக்குன்னா இதில் ஒரு 15, அதில் ஒரு 15. கவர்மெண்ட் ப்ரைவேட் ரெண்டுத்துக்குமே இந்த 7.5 இருக்குது. மொத்தமே நீங்கள் கவர்மெண்ட்டில் செலக்ட் ஆனால் கவர்மெண்ட் ஃபீஸ் என்னவோ அதை கவர்மெண்ட் வந்து கொடுத்துரும். ப்ரைவேட்டில் செலக்ட் ஆனாலும் மொத்தமாக உங்களோட எல்லா செலவுகளையும் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும். இதில் ஒரே ஒரு சின்ன டிஸ்பியூட் இருக்குது. என்னென்னா பிரைவேட் காலேஜில் எல்லா ஃபீஸுமே கவர்மெண்ட் கொடுத்தாலுமே ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் ஒரு இப்போ இந்த கவர்மெண்ட் காலேஜை கணக்கு பண்ணி ஒரு 40,000 rupees வரைக்கும் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு சில காலேஜஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. கவர்மெண்ட் ஆக்சுவலாக கொடுக்கக்கூடாது, இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாலுமே ஒரு சில காலேஜில் கேட்குறதா சொல்லியிருந்தாங்க. அது நீங்கள் தான் பார்கெயின் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன் என்னென்னா 7.5ல் செலக்ட் ஆகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே மொத்த ஃபீஸ் அமௌண்ட்டும் எல்லா செலவுகளையுமே அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். வேறு ஸ்பெஷல் கேட்டகரியை செலக்ட் ஆகிறவங்களுக்குலாம் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியாக இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும், இல்லை டிசேபிலிட்டி பர்சனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இது வந்து ஒரு செலக்ட் ஆகிறதுக்கான ஒரு வே தான். கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சீட்ஸில் ஒரு குறிப்பிட்ட சீட் இடஒதுக்கீடு மாதிரி அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, டிசேபிலிட்டி பர்சன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் செலக்ட் ஆகிட்டா கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும்தான் அந்த 5,000 rupees பெர் இயருக்கு. அப்புறம் மற்றபடி எல்லாருக்குமே போடுற மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் 40,000, புக்ஸு, எக்ஸாமினேஷன் ஃபீஸ், இது எல்லாமே அப்படி தான் இருக்கும். எதில் செலக்ட் ஆனாலும் இப்போ எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கு எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம். நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் செலக்ட் ஆனாலும் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் நீங்கள் எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம். பிசி எம்பிசி இருந்தால் நீங்கள் பிசி எம்பிசி ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்கிக்கலாம். மற்றபடி 7.5 இருந்தால் மட்டும் நீங்கள் 7.5ல் செலக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கவர்மெண்டோட ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். மற்றபடி நான் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் தான் படிச்சிருக்கேன், ஆனால் நான் செலக்ட் ஆனது மட்டும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் செலக்ட் ஆயிருக்கேன்னா உங்களுக்கு அந்த 7.5க்கான ரிசர்வேஷன் பாலிசி பிரகாரம் அமௌண்ட் கிடைக்காது. புரியுதுங்களா? நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், 7.5 இருக்குது, ஆனால் நான் 7.5ல் செலக்ட் ஆகலை, எனக்கு ஏன் ஸ்காலர்ஷிப் கொடுக்க மாட்டாங்கன்னா செலக்ட் ஆகிறவங்க மட்டும்தான் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸு நான் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பிஎன்ஒய்எஸ்ஸாக இருக்கட்டும், ஆயுஷ் கோர்சஸாக இருக்கட்டும். ஆயுஷ் கோர்சஸில் நீட் இருக்கிறதுனால எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் நீட்டு ப்ளஸ் 7.5 நீட் இருக்கிற எக்ஸாம்ஸுக்கு மட்டும்தான், குவாலிஃபிகேஷன் இருக்கிற கோர்சஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. மற்ற எல்லாமே ஆயுஷ் கோர்சஸில் ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், யுனானியாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், ஹோமியோபதியாக இருக்கட்டும், யோகா நேச்சுரோபதியாக இருக்கட்டும், இந்த 5 கோர்சஸுக்குமே எல்லாமே ஃபீஸ் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம் ஃபீஸாக இருக்கட்டும், எல்லாமே சேம் தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.